ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிருத்திஸ் vlogs. இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோ வந்து யூஸ்வலான வீடியோவோட இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. அது என்ன அப்படி வித்தியாசமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு வந்து நான் ஈவினிங் ரொட்டீன் vlog தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது முன்னாடியே. அது என்னன்னா கிருத்திஸ் ரெசிபீஸ்னு இருக்கும் சேனல் நேம். உங்களுக்கு சேனல் நேம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரெசிபிஸ் ஏதாவது ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். ரொம்ப பெருசாக இருக்காது, சின்ன சின்ன ரெசிபிஸ் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஸோ அந்த சேனலுக்கு வந்து நான் வீடியோ ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோட் பண்ண முடியல என்னால். ஏன்னா வ்ளாகையும் கண்டினியூ பண்ணிவிட்டு ரெசிபியும் போட்டுகிட்டே இருக்கிறதுனா நிறைய ரெசிபிஸ் போட முடியல. ஸோ இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ரெசிபிஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வீடியோ எடுக்கவே எனக்கு டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது சரி அப்படியே ஒரு vlog-ஆ எடுத்துடலாம், நான் எப்படி வீடியோஸ் ஷூட் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அப்படியே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக அதுதான் இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தவறாமல் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஈவினிங் இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆதோக்கு டர்மரிக் மில்க் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து மஞ்சள், அப்புறம் சுக்கு பொடி, ஏலக்காய் தூள், அதுக்கப்புறமா சர்க்கரை, இந்த நாலும் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஆதோக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு மில்க் தான் கொடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு நார்மல் மில்கோட டேஸ்ட்டு அவ்வளோ பிடிக்காது அப்படின்றதுனால இப்படி கொடுத்து இதுவே பழகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து டீ ரெடி ஆகிட்டுருக்கு. டைம் வந்து 4:30 ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எங்களோட பக்கா டீ டைம். டீ வந்து இந்த டைமில் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையும் ஓடாது. ஸோ அதனால் டீக்கு வந்து என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு வந்து தட்டி எடுத்து வச்சேன் இப்போ தான். ஏன்னா நாங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நான் பவுடர் பண்ணவே இல்லை. ஸோ இப்போதைக்கு வேணுங்கிற அளவுக்கு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது பட்டை, அப்புறம் ஸ்டார் அனீஸ், அந்த அன்னாச்சி மூக்கு, இது வந்து ஒரு பாதி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 4 கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் வந்து டெய்லி யூஸ்க்கு டீக்காகவே வந்து இதில் பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் தான் இப்போது டீயில் ஆட் பண்ண போகிறேன். தென் இது பார்த்திங்கன்னா பிளாக் ஐட் பீஸு. இதை வந்து காலையிலேயே ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம சுண்டல் தாளிக்கிற மாதிரி இதையும் தாளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒரு டீ ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்கள் போய் டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை கண்டினியூ பண்ணலாம். என்ன மாதிரியே 4:30 ஆனால் கண்டிப்பாக டீ வேணும் அப்படிங்கிற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சுண்டல் வந்து நார்மலாக தாளிக்கிற மாதிரி தான் தாளிப்பேன். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு கடைசியில் சுண்டலை கொட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. அவ்வளோதான். டெய்லியுமே இந்த மாதிரி கொஞ்சமாக சுண்டல் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு குட்டி ஹெல்த்தி டிப். எவ்ரி டைம் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டவ் டாப் மேலே இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க, க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் குக் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். நான் வந்து ரெசிபி வீடியோ செய்கிறேன் அப்படின்னா முன்னாடியே வந்து ஓரளவுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருவேன். ஸோ வந்து எனக்கு டக்குன்னு முடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது வந்து முள்ளங்கி சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளங்கியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய், புளி, சின்ன வெங்காயம், பூண்டு, உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாமே எடுத்து வச்சாச்சு. அப்புறம் காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இதில் வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கடுகு இதெல்லாமே எடுக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் எடுத்து வச்சு மேலே வச்சுருப்பேன். யூஸ்வலாகவே இந்த ஏரியாவில் வந்து எல்லாத்தையும் எடுத்து முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். குக்டாப்பில் வந்து ஆக்சுவலி இந்த அடுப்பு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகிறதில்ல.
இந்த நாப் வந்து லோவில் வச்சாலும் ஹைலியே தான் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளமை வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் கிட்ட ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ அவங்க வந்து நீ ஃபிக்ஸ் பண்ண வரைக்கும் இந்த ஸ்டவ் யூஸ் பண்ண முடியாமல் ஒரு 2 மாதமாக நான் கஷ்டப்பட்டுருக்கேன். 2 இல்லை 2-3 மாதமாகவே கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு வீடியோக்கு வந்து இந்த ஸ்டவ்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் திங்ஸ் எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இப்போ வந்து எனக்கு இதுவே பழகிடுச்சு. இந்த சைடு கட்டிங் பண்ணிவிட்டு இங்கே தாளிக்கிறதுக்கே பழகிட்டேன். கிட்டத்தட்ட 3 மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. தென் இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூன்ஸை இது வந்து வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பாக ஹேண்டியாக வச்சுட்டா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வச்சுருப்பேன் மேலேயே. ஸோ இதை வந்து கவர் பண்ணி வச்சுட்டு இனி வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஸ்டவ்வை வந்து முன்னாடியே க்ளீன் பண்ணிடுவேன். எப்பயுமே வீடியோ எடுக்கிறதுக்காக அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால தான் நீங்கள் எந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்கும். அது வீடியோ எடுத்து எடுத்து அப்படியே பழகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தென் இந்த லேம்ப் பார்த்தீங்கன்னா வீடியோக்காக நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு லைட்டை கம்பேர் பண்ணும்போது லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லேம்ப் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தப்ப எனக்கு இந்த லேம்ப்பு தான் வந்து கொஞ்சம் நல்ல பிரைட் லைட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு வீடியோ பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டு தான் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது இந்த ஸ்டாண்டிங் லேம்ப் வந்து பெட்டராக தோணும். ஸோ அதனால் நான் இந்த லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டாண்டிங் லேம்ப் ஆன் பண்ணிப்பேன் எப்போவுமே வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்புறம் இதுதான் என்னோட கேமரா சோனி ஆல்பா சீரிஸ். இதில் தான் நம்ம வீடியோ எடுக்கிறது ரெகுலராக. கிச்சனை பார்த்தீங்கன்னா நான் எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ நான் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுப்பேன். ஒவ்வொரு வீடியோ எடுக்கும்போதும் கேமரா வந்து ஒரு பக்கம் வச்சுப்பேன், லேம்ப் ஒரு பக்கம் நிற்கும். எனக்கு கிச்சனில் ஸ்பேஸே இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் அப்படி செட் பண்ணி வச்சு எடுத்தால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் வீடியோ. அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய ஸ்டெப்பு. இது யூஸ்வலாகவே கிச்சனில் தான் இருக்கும். ஸோ நான் குக் பண்ணும்போது இதை போட்டு ஏறி நின்னா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் அப்படியே பழகிட்டேன். அவ்வளோதாங்க, இதுதான் என்னோடய வந்து செட்டப். இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த லைட்டை மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த லைட் ஆன் பண்ணியாச்சு. உங்களுக்கு நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வித்தியாசம் தெரியாது. பட் ஆனால் எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த லைட் இருந்துச்சுன்னா. ஸோ அதனால தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எப்படி வீடியோ எடுக்கிறேன்னு பாருங்கள். அப்படியே நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபுல் வீடியோவையும் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன் ஒரே ஸ்ட்ரெச்சில். கட் பண்ணி சேவ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றும்போது ஒரு வாட்டி ஒரு ஸ்னாப் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிடுவேன். தென் ஆஃப் பண்ணிவிட்டு அகெயின் அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போடும்போது அடுத்த கிளிப் எடுத்துப்பேன். ஸோ அப்படி எடுத்தால் தான் வந்து எனக்கு ஸ்டோரேஜும் கரெக்டாக இருக்கும். தென் எடிட்டிங் பார்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சின்ன சின்ன கிளிப்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி எடிட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக அப்படி பண்ணுவேன். நான் வந்து எப்பயுமே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு பண்ண மாட்டேன். இன்னைக்கு வந்து நான் விலாகும் சேர்த்து எடுத்துட்டு இருக்கிறதுனால முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதனால தான் இப்படி எடுத்துட்டு இருக்கேன். இல்லைன்னா வந்து சைமல்டேனியஸா மற்ற வேலைகளையும் பண்ணிட்டு அப்படியே தான் பண்ணிட்டு இருப்பேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா டின்னருக்கு அடுத்து இட்லி ஊற்றி வைக்க வேண்டியது அந்த வேலையும் சேர்த்து செஞ்சுட்டு அப்படியே தான் சட்னி ரெடி ஆகிட்டு இருக்கும் சைடில். இப்போ பார்த்தீங்கன்னா கேமராவோட ஹைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றுனா தான் எனக்கு மிக்சிக்குள்ளே வந்து ப்ராப்பராக ஃபோக்கஸ் ஆகும். நீங்கள் வந்து அவுட்கம் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டோட்டலாக அவுட்கம் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. உங்களால் ஃபுல் வீடியோவும் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் நான் டைம் லேப்ஸில் செட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் அவுட்கமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அதை எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. ஒரு சட்னி ரெசிபி செய்கிறதுக்கு வந்து யூஸ்வலாக 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் தான் ஆகும். தாளிக்கிறதையும் சேர்த்தே சொல்கிறேன், அவ்வளோதான் டைம் எடுக்கும். பட் ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 30 to 45 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆயிரும். கிளிப்பும் ப்ராப்பராக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கும்போது கண்டிப்பாக 45 மினிட்ஸ்லாம் ஆயிரும். ஸோ ஒரு சின்ன வீடியோக்கு பின்னாடியும் ஒருத்தரோட உழைப்பு, பொறுமை, அவங்களுடைய வேல்யூபிள் டைம் எல்லாமே இருக்குது. ஸோ எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்தீங்கனாலும் ஒரு சின்ன லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இது வந்து என் வீடியோக்காக நான் சொல்லலை, எல்லாரோட வீடியோக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். டின்னருக்கு வந்து சூடாக இட்லி ரெடி ஆகிடுச்சு, சட்னியும் ரெடி. ஆக்சுவலி நான் வந்து இன்னும் இதை வந்து ஃபோட்டோ எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து ஆட்டுக்காரர் வந்து ஃபோட்டோ எடுத்து தருவார். அவர் எடுத்தாருன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் எடுக்கிறத விட கொஞ்சம் பெட்டராக எடுத்து தருவாரா. ஸோ அதனால் எப்பயுமே வீட்டில் இருக்கிற டைமில் அவர் எடுத்து வச்சுருவேன்.
ஸோ இப்போ வந்து ஃபைனல் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியதான். டைம் ஆகிட்டே இருக்குது. நான் வந்து வீடியோவும் அப்லோட் பண்ணணும் இன்னைக்கு நைட்டு. ஸோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால அப்படியே ஃபாஸ்ட்டாக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ வாங்க அப்படியே அதையும் பார்க்கலாம். இது வந்து ஃபோட்டோகிராஃபிக் யூஸ் பண்ணுற ஒரு வினைல் பேக்ரவுண்ட் ஷீட்டை. இது வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். இதோட லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் கிரானைட் டேபிளில் பிளாக் கலரில் ஒன்று ஸ்டிக் பண்ணி வச்சுருந்துருப்பேன். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் டேர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து இப்போ நான் வந்து 3 ஷீட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இது ஸ்டிக் பண்ணவே இல்லை. ஸ்டிக் பண்ணால் வந்து எனக்கு சீக்கிரமாக டேர் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் வச்சு நான் வீடியோஸ் எடுத்துப்பேன். ஸோ இதில் எடுத்த அவுட்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீட்டாக இருக்கும். இது கூட வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் ஷீட் வச்சுட்டு சைடில் வந்து ரேடிஷ் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா, ரேடிஷ் சட்னிக்கு ரேடிஷை, அப்புறம் வேறு ஏதாவது சும்மா அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஃபோட்டோஸ் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக வாங்கின ஷீட்ஸ் தான் இது. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? இனிமே கத்தி கேட்டா காரி துப்புவாங்கல்ல. ஒன்றா வச்சுக்கோங்க, பஸ் சாப்பிட முடியும். ஓகே, எது வேணும்? அவனுக்கு தெரியும் என்னென்ன ரிமைனிங் இருக்குது. வைங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் வைக்கிறேன். நல்லா இருக்கா? தேங்க்யூ. அது என்ன சட்னி சொல்லுங்க? பச்சை மிளகாய் போட்டு பார்த்துக்கிறீங்களா? நிறைய வச்சிடலாம். ஆதவ் வந்து குழந்தையா இருக்கும்போது இருந்தே வந்து நான் எப்படி அவனுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் நான் எப்படி ஃபாலோ பண்ணேன், எந்த மாதிரி அவனை சாப்பிட வச்சு பழக்கினேன் அப்படிங்கிறது வந்து நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆதவுக்கு வந்து வெஜிடபிள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால காய் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு வாங்கி பிளேட் ஃபுல்லாக வச்சுருக்காரு. எப்படி சொல்லுவாங்க? சரி நீ சொல்லிடு, உனக்கு என்ன பிடிக்கும்? என்னதான் பிடிக்குமா? சாப்பிட என்ன பிடிக்குமா? சரி அப்ப வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுங்க. கொடு. சரி, உனக்கு நீ இங்க இருக்கிற வெஜிடபிள்ஸ் தரணும். சரி, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. இது அது என்னது? பீன்ஸ். வேற என்ன போட்டிருக்கீங்க? கேபேஜ். கால் ஒதிக்கிறது. கேரட். தென் பைனாப்பிள்லாம் போடலாம். சரி சாப்பிடு. சரி நீ சாப்பிடுங்க. eat. சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடிட்டிங், அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இது வந்து கார்டு ரீடர். ஸோ இதில் வந்து மெமரி கார்டில் இருக்கிற டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஹாய், நீங்கள் சாப்பிடுங்க வேணுமா? மெமரி கார்டில் இருக்கிற டேட்டா வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இன்றைக்கி என்ன எடிட்டிங் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே யூஸ் பண்ணுறது வந்து ஃபில்மோரா தான் யூஸ் பண்ணுவேன்.
ப்ரீமியர் இருக்குது. பட் ஆனால் நான் இன்னும் அது ஒழுங்காக லேர்ன் பண்ணல. ஸோ டைம் கிடைக்கும்போது லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டெம்ப்ளேட்லாம் தனித்தனியாக எடுத்து எடுத்து சேவ் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக பழைய ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிடுவேன். இதுக்கு முன்னாடி நான் என்ன அப்லோட் பண்ணனோ அந்த ரெசிபியோட ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து இந்த சப்ஸ்கிரைபர், அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஓவரில் இங்கே இருக்கிறது இது அதெல்லாம் வந்து பழைய ஃபைல்லேருந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இங்கே வந்து காப்பியான ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா டைம் லாப்ஸில் தான் இருக்கும். உங்களுக்கு ஃபாலோ பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படி தனியாக உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து இன்னும் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ கூட அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபில்மோராக்குள்ளார இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சமாக கலர் கரெக்ஷன் பண்ணுவேன். கலர் கரெக்ஷன் பண்ணால் தான் வந்து அவுட்கம் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ எல்லாத்தையும் வந்து டீட்டாச் பண்ணி அந்த ஆடியோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவேன். ஏன்னா அது வந்து நாய்ஸாக இருக்கும். குக் பண்ணும்போது அந்த நாய்ஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்கும். ஸோ அதை டிட்டாச் பண்ணிவிட்டு வேணும்னா ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணல, சும்மா வீடியோவாக அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் டெக்ஸ்ட் மட்டும் டைப் பண்ணிப்பேன். ஸோ அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். வேணுங்கிற டெக்ஸ்ட் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ட் கார்ட் போடுவேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் போடணும். தென் ஆடியோ வந்து மியூசிக் ஏதாவது ஆட் பண்ணுறது, தென் வீடியோ ஓவர்லே, சேனலோட ஐகான் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ப்ராப்பராக அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு தென் ஃபைனலாக வந்து ஒரு வாட்டி வீடியோவை பார்ப்பேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு எதுவும் இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட வேண்டியது தான், அவ்வளோதான். ஸோ வீடியோட லென்த் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3 மினிட்ஸ் இருக்கும். இந்த 3 மினிட்ஸ் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு நான் வந்து டைம் பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. அதாவது 8:37க்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எடிட்டிங் முடிக்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா 9:18 எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் ஆயிருக்கும். ஸோ ஒரு சின்ன வீடியோ எடிட் பண்ணுறதுக்கே வந்து 40 மினிட்ஸ் டைம் எடுத்துரும். ஸோ எடிட்டிங் வந்து டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதாங்க, எடிட்டிங் வந்து முடிச்சாச்சு. ஸோ இனி வந்து அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுட்டு நான் போய் கிச்சனில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தூங்க போக வேண்டியதான். ஆல்ரெடி வந்து டைம் 9:15 ஆயிடுச்சு. ஸோ இதோட ரெசிபி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திஸ் ரெசிபிஸ் சேனலில் இருக்கும். அந்த சேனல் லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தவறாமல் வரும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.